சென்னையில் இருக்கிறதுக்கும் நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கிறதுக்கும் உள்ள லைஃப் ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்னையில் இருந்தோம்னா காலையில் என் பெரிய பையன் 9-9:30 அந்த டைமுக்கு எந்திரிப்பான். நான் ஒரு 8 மணி அந்த டைமுக்கு எந்திரிப்பேன். என் சின்ன பையன் வந்து சீக்கிரம் படுத்து சீக்கிரமாக எந்திரிச்சிருவான். அவன் தான் என்ன காலையில் வந்து எழுப்பி விடுவான். ஆனால் இங்கே ஊரில் இருந்தோம்னா 2 பேருமே வந்து காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. என்னையும் சேர்த்து எழுப்பி விட்டுருவாங்க. கிராமத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சுற்றி செடி கொடி மரம் அப்புறம் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுனால நம்மளுக்கே மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலோட இருக்கும். அதனால ரொம்ப நேரம் நல்லா போத்திட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக தோணாது. அன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால நானும் ஹஸ்பண்டும் காலைல நேரமாக பார்த்தீங்கன்னா சிவன்மலைக்கு போயிட்டோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியும். காங்கேயம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த சிவன்மலை இருக்குது. இங்கே வந்து முருகன் கோயில் இருக்குது. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour பக்கமாக வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் சரௌண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக நிறையா பேர் இங்கே சேவல் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு உள்ளே மட்டும் இந்த சேவல் நிறையா இல்லை, கோயிலுக்கு வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் படி ஏறுவோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே வந்து நிறைய சேவல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. முருகப்பெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.